படித்த தலைவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. நீட்டை பத்தி மட்டும் ஏன் பேசல? இல்ல, அந்த மேடை என்பது மாணவர்களுக்கான மேடை. அந்த மேடை என்பது மாணவர்களின் பெற்றோர்களுக்கான மேடை. அது அரசியல் மேடையும் கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் அதிக மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க, முதலாவதா வந்துட்டாங்க அப்படின்னு. வைர நெக்லஸ் கடந்த ஆண்டு கொடுத்ததா இருக்கட்டும், இந்த ஆண்டு வைர மோதிரம் கொடுத்ததா இருக்கட்டும். ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? இல்ல இது வந்து மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்துவது. பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆண்டு அட்லீஸ்ட் ஒரு புத்தகமாவது கொடுத்துருக்கணுமே. என்னங்க ஏன் பக்கம் திருப்பிட்டீங்க? இல்ல, நல்ல ஆலோசனை தானே. இல்ல ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். இல்ல அது கொடுத்தாங்க. அதாவது போதை விவகாரம் பேசுற விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல தொடர்ந்து போதை வஸ்துக்களை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப லியோ படத்துல மது குடிக்கிற காட்சி வந்தது அப்படின்றாங்களா? லியோ படத்திற்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது? மக்களை பலவீனப்படுத்தாதீங்க. நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவது போன்று இருக்கு, தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது போல இருக்கு, தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு அடுத்த நகர்வுக்கு கொண்டு போன மாதிரி எந்த ஒரு விவகாரமும் தெரியலையே. எதுவுமே நடக்கலன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்ட பரிசீலிப்பு விழா நடக்க போகுது அதே இடங்கள்ல. ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல் நிகழ்வாக புதுக்கோட்டையில பொதுச் செயலாளர் அவர்களே சென்று மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தாங்க. கிருஷ்ணகிரியில திறந்து வச்சிருக்காங்க. மதுரையில திறப்பு விழா நடந்திருக்கு. இப்ப சென்னையில நடக்க போகுது. நான் கேட்கறது அரசியல் கூட்டம். அரசியல் கூட்டம் இனிதான் நடக்கும். கட்சி 2 மாதத்துல மாநாடு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி? கூட்டணி விவகாரத்தை நாங்க பேசல. விஜயும் சீமானும் லாங் டிரைவ் போனாங்களாமே. அது அப்படி போனாலும் தப்பு கிடையாது இல்ல இருக்காங்க. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் விரைவா ஜூலை 3க்கு பிறகு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டம் 2ஆம் கட்டமாக நடக்க போகுது வர 3ஆம் தேதி. மாணவர்கள் தான் விஜயுடைய டார்கெட்டா? இல்லை, மாணவர்கள் தான் நாட்டினுடைய எதிர்கால தூண்கள். மாணவர்கள் தான் நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அப்போ அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தலைவர் அவர்கள் இந்த பரிசளிப்பு விழா பண்ணாங்க. அப்போ மாணவர்களை வந்து பக்குவப்படுத்தி அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தளபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவனின் அண்ணனாக இருந்து கொண்டு இந்த ஆகச்சிறந்த ஒரு பணியை மேற்கொண்டது உண்மையிலே பாராட்டக்கூடியது. தொடர்ந்து அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வருவோம். ஓகே, மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது வேற. மாணவர்கள்லேயே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அதிக மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க, முதலாவதாக வந்துட்டாங்க அப்படின்ட்டு. வைர நெக்லஸ் கடந்த ஆண்டு கொடுத்ததா இருக்கட்டும், இந்த ஆண்டு வைர மோதிரம் கொடுத்ததா இருக்கட்டும். ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? இல்லை இது வந்து மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்துவது, அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது, எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது. இப்போ நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்க, தளபதி கையால் வந்து பரிசு வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில் நான் நல்லா படித்து மதிப்பெண் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பண்ணாங்க. இப்போ படித்து முதல் மதிப்பெண் எடுத்தால் தளபதி அவர்கள் ஏதாவது நமக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது தான். இதில் வந்து எந்த தவறோ மாணவர்களிடையே வந்து ஒரு பிரிவினை பார்ப்பதெல்லாம் கிடையாது. அவங்கள தோளில் தட்டி கொடுத்து இன்னும் வேகமாக ஓடுங்க, நல்லா படிங்க. படிப்பு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கல்வி தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. அதனால் படிங்க, நல்லா படித்து மேலே வாங்க, நல்ல ஒரு தலைவர்களாக உருவாகுங்க, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு அறிவை தானே சொல்கிறாரு மக்களுக்கு. அது நல்ல விஷயம் தான். அது இல்லை அதுதான் நான் கேட்டேன். ஊக்கப்படுத்துறதுங்கிறது வேற, அது எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்கப்படுத்துறது வேற. ஒரு பர்டிகுலரான மாணவர்களுக்கு மட்டும் இந்த விஷயம் கொடுக்கறது அப்படிங்கிறது அங்க இருக்கவங்களுக்கே ஒரு மன அதிருப்தியை ஏற்படுத்தாதா? இல்லை, இது மன அதிருப்தி இல்லை, அவங்களுக்கு அடுத்தடுத்து அது தோணும். சரி, நம்மளும் அப்போ படித்து வந்து ஒரு முதல் மதிப்பெண் எடுத்தால் நமக்கு இது போன்ற அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறது தான். அது எந்த ஒரு பிரிவினையோ மாணவர்களுக்கு எந்த ஒரு சோர்வையோ ஏற்படுத்துறதுலாம் கிடையாது. ஓகே, மாணவர்களுக்கு ரிங்கு கொடுத்தாங்க, முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு காசோலை கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, விஜய் அவர்களுடைய எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் கொடுத்தாங்க. ஒரு புத்தகம் கூட கொடுக்கலையே. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆண்டு அட்லீஸ்ட் ஒரு புத்தகமாவது கொடுத்துருக்கணுமே. பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ காமராஜரை பற்றியோ எதுவுமே கொடுக்கலையே. இல்லை, அது வந்து தலைவர் அவர்கள் கடந்த அந்த பரிசளிப்பு விழாவின் போது அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க என்று சொல்லும் போதே மாணவர்கள் அவர்களாகவே புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்து வரும் காலங்களில் இப்போ அடுத்த ஆண்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம புத்தகங்கள் கொடுப்போம். அதாவது படிப்படியாக தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும். படிப்படியாக தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக முடியும்.
இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அடுத்த முறை வந்து பரிசளிப்பு விழா நடக்குது. என்னங்க ஏன் பக்கம் திருப்பிட்டீங்க? இல்ல நல்ல ஆலோசனை தானே. இல்ல ஏன் கொடுக்கலன்னு நான் கேக்குறேன். படிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தகத்தை கொடுத்து இன்னும் ஊக்கமா இல்ல அது கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தலைவர் அவர்கள் பரிசு கொடுத்தாங்க. 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள், 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தொகுதி வாரியாக. அப்போ ஒவ்வொரு தொகுதியில் இருக்கின்ற தொகுதி தலைவர்கள் அந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் வந்து ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அந்தந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் புத்தகம், பெரியார் புத்தகம், காமராஜர் புத்தகம், அயோத்திதாசர் பண்டிதர் புத்தகம், நம்ம காந்தியடிகள் புத்தகம் போன்ற இந்த நாட்டிற்காக போராடிய தலைவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் சென்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்காமலாம் இல்லை. இனி அடுத்த ஆண்டு வந்து இந்த பொது மேடைகளில், இந்த பெரிய மேடைகளில் சான்றிதழோடு சேர்த்து புத்தகமும் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை முன்னெடுப்போம். நிச்சயமா. நீட் விவகாரம் பத்தி விஜய் பேசவே இல்லை. ஏன் மாணவர்கள் மத்தியில பேசும்போது நீட் விவகாரம் பத்தி பேசியிருக்கலாமே, மாணவர்களுக்கு அதன் பத்தின ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கலாமே விஜய். அரசியல் பத்தி பேசுறாரு, படித்த தலைவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு, நீட்டை பத்தி மட்டும் ஏன் பேசல? இல்லை, அந்த மேடை என்பது மாணவர்களுக்கான மேடை. அந்த மேடை என்பது மாணவர்களின் பெற்றோர்களுக்கான மேடை. அந்த மேடை எங்களுக்கான மேடை கிடையாது. அது அரசியல் மேடையும் கிடையாது. அது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மேடை. கல்வியில் வெற்றி பெற்ற மாணவர்களை அங்கீகரிக்கும், கௌரவிக்கின்ற மேடையில் என்ன பேசணுமோ அதை தான் பேசியிருக்காரு தலைவர் அவர்கள். அங்கே வந்து இப்போ முதல் 2 கட்டமாக நம்ம பரிசை கொடுக்குறோம். இப்போ முதல் கட்டமாக அங்கே பரிசு வாங்க வந்தவர்கள் வந்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் வராங்க. தோராயமாக ஒரு 1500 பேர் வந்தார்கள் என்றால் அதில் பாதி மாணவர்கள் வந்து நீட் வேணும்னு நினைப்பாங்க. அதில் பாதி மாணவர்கள் வந்து நீட் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பாதி பேருக்கு நீட்னா என்னன்னு தெரியாமல் கூட இருக்கின்ற நிலையும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கான கருத்தை அங்கே நம்ம திணிக்க முடியாது. அப்போ எங்களுக்கென்று ஒரு மேடை போட்டு, எங்களுக்கென்று தோழர்கள் இருக்கின்ற பொழுது, எங்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்ட மக்கள் இருக்கின்ற போது அந்த இடத்தில் எங்களுக்கான கருத்தை சொல்ல வேண்டியது தான் சரியான ஒரு நகர்வு. அதான் 2 மாசத்துல எங்களுக்கான மேடையை நாங்கள் உருவாக்க போகிறோம், மாநாடு நடத்த போகிறோம். மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூட 2 மாதத்துல மிகப்பெரிய மாநாடு இருக்குது. அந்த மாநாட்டில் பேசுவது தான் சரியான ஒரு நகர்வு. அது வந்து பரிசு கொடுக்குற மாநாடு, மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மேடை, மாணவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மேடை, மாணவர்களுக்கு ஒரு அண்ணனாக இருந்து ஆலோசனை கொடுக்க வேண்டிய மேடை. அந்த மேடையில் அரசியல் பேசுவது என்பது சரியாக இருக்காது. நான் என்ன கேட்குறேன், அங்கே 10th படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, 10th 12th முடிச்ச மாணவர்கள் இருக்காங்க. அடுத்து மேபி அவங்க டாக்டர்ஸ் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், நீட் எழுதணும்னு நினச்சிருக்கலாம். அந்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் எழுதுங்க, எழுதாமல் போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதுக்கு வாழ்க்கையை முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ற ஒரு சின்ன ஆலோசனையாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீட் விவகாரம் இந்தியா முழுக்கும் பெரிய விவகாரமாயிட்டு இருக்குன்னு தெரியும்ல. இல்லை, அது குறித்து தலைவர் அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க. தற்கொலை வந்து தீர்வு கிடையாது, எதையும் போட்டு எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் தலைவர் அவர்களும் சொல்கிறாங்க. தலைவர் அவர்களும் அந்த வழியை பின்பற்றி தான் பல நெருக்கடிகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நோக்கி இருக்கிறாங்க. புரியுது. போதை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. போதை கூடாது, மக்கள் வந்து மாணவர்கள் வந்து என்ன விஷயம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்ட்டு. போதை விவகாரம் பேசுகிற விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்களில் தொடர்ந்து போதை வஸ்துக்களை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து போதை கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்ட்டு நிறைய சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் மீம்ஸ் பறந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வெளிப்படையாகவே இந்த கருத்தை வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கருத்து என்பது ஒரு தவறான கருத்து, இந்த பார்வை என்பது ஒரு தவறான ஒரு பார்வை, புரிதல் இல்லாத பார்வை, ஒரு அர்த்தமற்ற ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தலைவர் அவர்கள் வந்து இப்போ சினிமாவில் ஒரு 30 வருடமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 வருடத்திற்கு முன்பு இந்த தமிழ்நாடு என்பது புனிதமாக இருந்ததா? யாரும் சாராயம் குடிக்கலையா? யாரும் புகைப்பிடிக்கலையா? அப்போ திரைப்படத்தில் நடிப்பது என்பது, கதாபாத்திரம் என்பது வேற, அதிலே கற்பனை என்று போட்டுருவாங்க. ரியல் லைஃப்பில் தலைவர் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ லியோ படத்தில் மது குடிக்கிற காட்சி வந்தது அப்படின்றாங்களா? லியோ படத்திற்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது? 2000 ஆண்டுகளாக மக்களோடு வாழ்வியலோடு பிணைந்திருக்கிறது இந்த மது என்கின்ற கலாச்சாரம். அதை வந்து சரிப்படுத்த வேண்டிய ஆலோசனைகளையும் அதை சரிப்படுத்த வேண்டிய வழிமுறைகளை தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர மடைமாற்றம் பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய ஒவ்வொரு கேள்விகளும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து தான் இருக்கணும். கள்ளச்சாராயம் எப்படி புழக்கத்தில் வந்தது? சிகரெட் எப்படி புழக்கத்தில் வந்தது? அரசு நடத்தக்கூடிய மதுபானம் எப்படி மக்களோடு மக்களாக புழக்கத்தில் வந்தது? இதை கொண்டு வந்தது யார்? இதை தடுக்க வேண்டிய கடமை ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் தான் இருக்கு.
உடனே நீங்கள் வந்து அப்படி திருப்பக்கூடாது. நீங்கள் வந்து படத்தில் இப்படி நடிச்சிங்களே, ஏன் வந்து நீங்கள் இதுக்கான ஆலோசனை கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த பார்வை இருக்குது. அது ஒரு தப்பான ஒரு பார்வை. அதுவே ஒரு சர்வாதிகார ஒரு பார்வை. இது டைவர்ஷனா எடுக்க வேண்டாமே, அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதேங்க அதான் அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒருத்தருக்கு குடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தோணாதான் குடிப்பான். இப்போ பிரதர் இருக்கிறாங்க. இப்போ பிரதர்கிட்ட வந்து நான் ஒரு 200 ரூபா 300 ரூபா காசு கொடுத்து நீங்கள் போய் குடிங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் போய் குடிச்சிருவாரா? கிடையாது. அவருக்கு அந்த உணர்வு இருந்தால் தான் போய் குடிப்பார். மக்களை பலவீனப்படுத்தாதீங்க. நீங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவது போன்று இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது போல இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ தளபதி அவர்கள் ஒரு காட்சியில் வந்து புகைப்பிடிக்கிறாருன்னா அதை பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் வந்து புகைப்பிடிக்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கான ஒரு பார்வை இல்லாமல் ஒரு பக்குவம் இல்லாத நிலையை உருவாக்குறீங்க. அது ரொம்ப தவறு. இல்ல ஒரு மாஸ் ஆடியன்ஸை கவர்றாரு. இப்ப நான் இங்க வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஒரு கேரக்டரா நான் வந்து புகைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தலைவர் புகைப்பிடிக்கிறாரு, நம்மளும் புகைப்பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இளைஞர். அந்த மனநிலையெல்லாம் யாருக்குமே இருக்காதுங்க. அந்த மனநிலைலாம் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப தவறு. நம்ம ரியல் லைஃப்ல அதாவது யதார்த்தத்தை பேசுவோம். யதார்த்தத்தை நம்ம பேச முடியும். தலைவர் அவர்களே சில படங்கள்ல வந்து போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஒரு படத்துல கூட வந்து எல்லா போதை பொருட்களையும் வந்து கீழே போட்டு நெருப்பு வச்சு எரிப்பார் ஒரு படத்துல. அப்போ அவர் வந்து போதை பொருட்கள் எல்லாம் அழித்து ஒழித்துட்டாரு அப்படின்னு வந்து நீங்க சால்வை போட்டு யாராவது பாராட்டினீங்களா? கிடையாது. இல்ல அந்த காட்சி என்பது வேறு. அது ஒரு கற்பனை காட்சி, அது ஒரு கதாபாத்திரம் காட்சி. ஒரு காட்சியை நம்ம நெகட்டிவா சித்தரிக்கும் போது இங்க இயல்பாவே வந்து ஒரு நெகட்டிவான கதாபாத்திரம் அப்படின்னா அவன் குடிப்பான், அவன் சிகரெட் அடிப்பான், அவன் வந்து பெண்களை தவறா பார்ப்பான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதனால ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துக்கு அந்த மாதிரி தான் கட்டமைப்பாங்க எல்லா படங்கள்லையும். சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சமூக வலைத்தளம் அப்படின்னாலே அதுல பல விஷயங்கள் வந்து மீம்ஸாக போடப்படுறது சித்தரிக்கப்பட்டவை தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தள விமர்சனங்கள்ல விஜய் ஏற்க மறுக்கிறாரா? இல்ல சமூக வலைதளம் என்பது இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலகட்டம், டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம். விமர்சனங்கள் என்பது அவ்வளோ எளிதாக நம்மளால் கடந்து போக முடியாது. விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். ஆனால் நம்ம கடமையை செய்யணும் என்கின்ற உணர்வு கொண்டவர் தான் தலைவர் அவர்கள். ஆனால் இப்போ சமூக வலைதளத்தினுடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்குன்னா, உண்மையை பொய்யா சொல்கிறதும், பொய்யை உண்மையாக சொல்கிறதும், இருக்கிறதை இல்லாததாக சொல்கிறதும், இல்லாததை இருப்பது போன்று சொல்லக்கூடிய அந்த சூழல் உருவாகிடுச்சு. சமூக வலைதளம் என்பது ஒரு புரட்சியினுடைய ஒரு ஆயுதமாக இருக்குது. ஓகே, தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி அப்படிங்கிறது அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு அடுத்த நகர்வுக்கு கொண்டு போன மாதிரி எந்த ஒரு விவகாரமும் தெரியலையே. மாணவர்கள் மத்தியில் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கட்சி சார்ந்த மாநாடோ இல்லை எந்த ஒரு கட்சி சார்ந்த கூட்டமோ எதுவுமே அறிவிக்கல, கட்சி சார்ந்து இன்னும் எதுவுமே பெருசாக நடக்கலை அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே இருக்கு. எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நாள்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக நேர்காணல் நடக்குது, தெரியுமா உங்களுக்கு? நடந்துக்கிட்டு இருக்கு. கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் வடிவமைக்கிற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பரிசளிப்பு விழா நடந்ததில்ல முதல் கட்டமாக, அதுக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் பேர் உழைப்பு இருக்குது தெரியுங்களா? யாருக்குமே தெரியாது. பின்னாடி மிகப்பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு என்பது கட்சி பதிவாகி வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய முதல் பெரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாநில மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்னாடி பல ஆயிரம் பேர் உழைத்து கொண்டிருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வொர்க் ப்ராசஸ் போய் நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2ஆம் கட்ட ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்ட பரிசீலிப்பு விழா நடக்க போகுது அதே இடங்கள்ல. அந்த இடத்திற்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல் நிகழ்வாக புதுக்கோட்டையில் பொதுச் செயலாளர் அவர்களே சென்று மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தாங்க. கிருஷ்ணகிரியில் திறந்து வச்சிருக்காங்க, மதுரையில் திறப்பு விழா நடந்திருக்கு, இப்போ சென்னையில் நடக்க போகுது. எல்லா பகுதிகளிலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போதை புழக்கம் கூடாது என்று தலைவர் அவர்கள் பொது மேடைகளை பேசிய பிறகு கட்சியினுடைய தோழர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. நேற்று மதுரையில் வந்து போதை புழக்கம் கூடாது என்கின்ற அந்த உணர்வை மையப்படுத்தி நேற்று மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு. என் கட்சி தோழர்கள் பேரணியை நடத்துகிறாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க, மாரத்தான் தொடர் ஓட்டம் நடத்தியிருக்காங்க. எல்லா பகுதிகளிலையும் இவங்க கட்சி செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களே. நீங்கள் வந்து திமுக, அதிமுக அந்த கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, வேறு கட்சிகளே இல்லாத அந்த ஒரு நிலையை நீங்கள் உணர்த்திக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி இருக்குது, மக்களுக்காக உழைக்கக்கூடிய சிறு சிறு இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்ணு திறந்து பார்த்தா தானே தெரியும். உங்களுடைய பார்வை திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், வேற வந்து யாருமே இல்லை அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மேல ஒரு கூடுதல் கவனம் இருக்கும்ல. நான் ஜென்ரலா கேட்கிறேன், கட்சி சார்ந்த மீட்டிங்கோ எதுவுமே அண்மையில கூட
பட்டினி தினம் வந்தது. பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தோழர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யுங்கன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இதனால் ஒரு 50 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அன்று ஒரு நாள் ஒரு அறுசுவையான ஒரு உணவை சாப்பிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் சாப்பாடு சாப்பிட்டாங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்களே. தமிழ்நாடு முழுவதும் கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் நாங்கள் திறந்தோமே. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய தேவைகளை மக்களுக்கு பூர்த்தி கட்சி சார்ந்த சேவை, நீங்க சொன்னது எல்லாமே கட்சி சார்ந்த சேவைகள். இது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடில இருந்தே மக்கள் இயக்கம் சார்பில் இருந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது வேற. நான் கேட்கறது அரசியல் கூட்டம். அரசியல் கூட்டம் இனிதான் நடக்கும். அதான் உங்களுக்கு சொல்லல, கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் கூட்டம் நடக்கும். 2 மாதத்துல மாநாடு இருக்கு. அதாவது ஒரு கட்சி இல்ல, அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியங்க. கட்டமைப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாங்க கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கோம். நீங்க எப்ப நடத்துவீங்க? 4 மாசம் தாங்க ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. திமுகன்ற ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கிறாங்க கட்சி. 1967 தானங்க அவங்க ஆட்சியை அமைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இடைப்பட்ட காலம் தேவைப்பட்டதில்ல. கட்சியை கட்டமைக்கிற வேலைகள், மக்களிடம் செல்லக்கூடிய வேலைகள், மக்களை அரசியல்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் தேவைப்பட்டதில்ல, நேரங்கள் தேவைப்பட்டதில்ல. அது போன்ற எங்களுக்கு நேரம் கொடுங்க. கட்சி ஆரம்பித்து 4 மாதம் தான். அதுக்குள்ளே எப்போ மாநாடு நடத்துவீங்க? எப்போ உங்கள் தலைவர் பேசுவார்? எப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க? எப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க? கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் இறக்கும்போது கூட எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்களே. அரசனுடைய அலட்சிய போக்கு, அரசனுடைய மெத்தன போக்கு, அரசியல் மக்களை மக்களாகவே மதிக்காதனால தான் 65 பேர் இறந்து போனாங்கன்னு எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து நலம் விசாரித்து நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்ல. இதுதான் அரசியல் நடவடிக்கை. சிஏஏ சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகின்ற போது இந்த பிளவுவாத சட்டம் வேண்டாம், இது மக்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடுறாருல. இதுதான் அரசியல் நடவடிக்கை, அரசியல் நகர்வு. இதெல்லாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், முற்றுகை அப்படின்னு நினைச்சாதான் அரசியல் அது கூட செலக்டிவா தானே இருக்கு. அதுலயுமே நீட்டை எதிர்த்து ஒரு அறிக்கையும் வரல. வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் தான் சொல்றோம்ல, இந்த மண்ணுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியவர்கள். மண்ணுக்கான அரசியல் என்றால் மாணவருக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள். நாங்கள் எப்போதும் மாணவர்களின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். நாங்கள் எப்போதும் சமூக நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். இப்போ நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது. நாங்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? நீட்டுக்கு எதிராக நிற்கிறீங்க, அவ்வளவுதான். இப்போ கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. கட்சி பதிவாகி கட்சிக்கென்று ஒரு பதிவு எண் நம்ம வாங்கணும். அந்த பதிவு எண் வந்த பிறகுதான் எங்களால் எல்லாம் பேச முடியும். இப்போ நாம் தமிழர் பேசுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்க, திமுக பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்கன்னா அவங்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக களப்பணி செய்து அவங்க கட்சியை பதிவு பண்ணி பதிவெண்ணெலாம் வாங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் பதிவுக்கே போயிருக்கிறோம். குழந்தையும் இப்போ தான் பிறந்திருக்குது. குழந்தை நம்ம நடக்கணுமா, ஓடணுமா, விளையாடணுமான்றது களம் தான் தீர்மானிக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தைங்க எந்திரிச்சு நடக்கலை அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அது தவறு. எல்லாத்துக்குமே ஒரு படிநிலைகள் இருக்குது. படிப்படியாக தான் நம்ம முன்னேறி முடியும். இன்னொரு சில மாதங்களில் கட்சி பதிவாகி வந்துடும். பதிவாகி வந்த உடனே மாநாடு தானே. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் மாநாட்டில் தலைவர் பேச போகிறாரு. கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எதையுமே அவசரப்பட்டு நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. அவர் பின்னாடி லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்காங்க. அவரை நம்பி தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வெகுஜன மக்களும் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். உங்கள் குடும்ப ஆட்சி முறை வீழ்த்தப்படணும், ஊழல் ஆட்சி வீழ்த்தப்படணும், சமூக நீதி சமத்துவம் என்று பொய் பேசி கொண்டு அதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சிகள்லாம் வீழ்த்தப்பட்டு நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாயுள்ளத்தோடு நிறைய பேர் எங்களை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அந்த செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பேசலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் மூச்சு விடுறது, கொஞ்சம் நேரம் கொடுங்க. இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம். கட்சியினுடைய கட்டமைப்பு, உள் விவகாரம் இது எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு இப்போ தான் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கூட்டணி விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி? ஒரு பக்கம் பிசிகோட கூட்டணியா, இன்னொரு பக்கம் நாத்தாக்காவோட கூட்டணியா அப்படின்ற கூட்டணி விவகாரத்தை நாங்கள் பேசலை. கூட்டணி விவகாரத்தில் மற்றவர்கள் தான் பேசுகிறாங்க. நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் என்கின்ற ஒரு உணர்வோடு வரோம். மக்களோடு கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகணும். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் இருக்கணும். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எம்எல்ஏ ஆகணும். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும். எங்கள் கட்சியினுடைய கொடி கோட்டையில் பறக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் கட்சிக்காக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியாகவும், ஒவ்வொரு மாவட்டமாகவும், மாநிலம் முழுவதும் எங்கள் கட்சி தோழர்கள் எதற்கு வேலை செய்கிறாங்க? என் தலைவர் முதலமைச்சராகணும், என் கட்சி ஆட்சிக்கு வரணும், நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். கூட்டணிகள்லாம் குறித்து தலைவர்கள் பின்னாடி அறிவிப்பாங்க. விஜயும் சீமானும் லாங் டிரைவ் போனாங்களாமே? இல்லை, அது எனக்கு தெரியாது.
நம்ம தெரியாத விஷயத்த பேசிட முடியாது. அது அப்படி போனாலும் தப்பு கிடையாது இல்ல. அவங்க ரகசிய ஏற்கனவே சந்திப்பு ஒண்ணு நடந்துச்சு. கூட்டணி சார்ந்து சீமான் இல்லங்க, அவர்களோ இல்ல இப்போ விஜய் அவர்களோ சந்திப்பு சந்திச்சாங்க. தலைவர் அவர்கள் வந்து இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. நிறைய தலைவர்கள் வந்து அவங்க சந்திப்பாங்க. இப்போ தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 22 பிறந்தநாள் வருகின்ற போது எல்லா தலைவரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அண்ணன் திருமா அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, முன்னணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, திரைத்துறையை சார்ந்தவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, பத்திரிகையாளர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. திருப்பி தலைவர் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தாங்க. அதனால வந்து இப்போ நன்றி தெரிவிக்கிறாரு அப்படின்றதுக்காக அவங்க நம்ம கூட்டணியா உருவாக போறாங்களா அப்படின்ற அந்த பார்வை தவறு இல்லை. இப்போ அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் இப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நட்பு ரீதியாக சந்தித்திருக்கலாம். சந்திச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. நட்பு ரீதியாக சந்திச்சிருக்கலாம். ஏற்கனவே திரைத்துறையை சார்ந்தவர்கள், நீண்ட காலம் பழக்கம் இருக்கு. தளபதி அவர்களுடைய கத்தி படம் பிரச்சனைக்கு உள்ளாகின்ற பொழுது முதலாக ஆதரவு தெரிவித்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆதரவாக களத்தில் நின்று என் தம்பிக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று போராடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த அடிப்படையில் அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்து அவங்க நட்புல இருக்கிறாங்க. நட்பு ரீதியாக கூட சந்திக்க கூடாதா அந்த மண்ணில்? உடனே அதை அரசியல் கணக்கு ஏன் போட்டு பார்க்குறீங்க? நட்பாக தலைவர் அவர்கள் பல பேரை சந்திப்பாங்க. அண்ணன் திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் வரும்போது தலைவர் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வரும்போது தளபதி அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வருகின்ற போது தளபதி அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்வது எல்லாம் நம்ம கூட்டணி அப்படின்ற பார்வையை பார்க்கக்கூடாதுல்ல. எங்கள் ஆட்சி வர வேண்டும், எங்கள் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப சந்திச்சாங்க அப்படிங்கிறது இல்லை, சந்தித்தாங்களா சந்திக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் சந்தித்தால் தவறும் கிடையாதுன்ற புரியுது. ஸோ கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்போ என்னவா இருக்கு? இல்லை, கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா. அந்த விழாவை நோக்கி தோழர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாநாடு தான். மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு எங்கள் கட்சியினுடைய ஒரு நிகழ்வாக மாநாடு இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான வேலைகள் நடக்குது. அந்த மாநாட்டில் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. மாவட்ட செயலாளர்கள் யார், மாநில செயலாளர்கள் யார், கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் யார், கட்சியினுடைய செயல் திட்டங்கள் என்ன, தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வந்தால் எது போன்று எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கும், எது போன்று எங்களுடைய மக்கள் ஆட்சி முறை இருக்கும் என்பதை குறித்து தலைவர் அவர்கள் அந்த மாநாட்டில் வெளியிடுவாங்க. எந்த மாவட்டத்தில் நடக்க போகுது அது ஏதாவது தெரியுமா? இல்லை, மாவட்டங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாநாடு எந்த இடத்தில் நடக்கப் போகிறது என்பது இடமும் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அந்த மாநாட்டிற்கான இடமும் மாநாடு எப்போ நடைபெறும் என்கின்ற தேதியையும் தலைவர் அறிவித்தால் மட்டும்தான் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மக்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் தலைவர் அவர்கள் விரைவாக இந்த ஜூலை 3க்கு பிறகு தலைவர் அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த மாநாடு தேதி குறித்து அறிவிக்கலாம், இடங்கள் குறித்து அறிவிக்கலாம். ஜூலை 3க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள், எங்கள் கட்சியினுடைய போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், எங்கள் கட்சியினுடைய மக்கள் பணிகள் எல்லாம் மிக வீரியமாக இருக்கும் ஜூலை 3க்கு பிறகு. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி.